வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற சில பொய்யான உறவுகள் எப்படி உங்ககிட்ட நடிச்சு ஏமாத்துவாங்க? அந்த பொய்யான உறவுகளுடைய அறிகுறிகள் என்ன? இத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோங்க. முதல்ல 5 விஷயங்க. அந்த 5 விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பொய்யான உறவுகள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். முதல் விஷயம் என்னன்னா, நீங்க கஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது அந்த கஷ்டத்துல மட்டும் அவங்க உங்க கூட இருக்கவே மாட்டாங்க. நீங்க நல்லா இருக்கிறப்போ உங்க கூட வந்து ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கஷ்டம்னு சொல்லி பாருங்களேன், உங்க கூடவே இருக்க மாட்டாங்க, காணா போயிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற மனசே அவங்களுக்கு இருக்காதுங்க. உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங் வேணா விடுவாங்க. உங்க உங்க நிலைமைய பார்த்து பரிதாபப்படுற மாதிரி பேசுவாங்களே தவிர, கடைசி வரைக்கும் அவங்களால உங்களுக்கு சின்ன உதவி கூட கிடைக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி மனுஷங்கள புரிஞ்சுக்கோங்க. இவங்க பொய்யா உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன தவறுகள கூட பெருசுபடுத்தி பேசுவாங்க. உங்க கூடவே தான் இருப்பாங்க. உங்ககிட்ட நல்லா தான் பேசுவாங்க. ஆனா, உங்களுடைய சின்ன சின்ன தவறுகள அடுத்தவங்க முன்னால சொல்லி காமிச்சு, அத பெருசா ஊதி பெருசுபடுத்தி, உங்கள அடுத்தவங்க முன்னால ஒரு தவறான ஒரு கேரக்டர் மாதிரி சித்தரிப்பாங்க. ஆனா, அவங்களுடைய தவறுகள மட்டும் அவங்க உணரவே மாட்டாங்க. அவங்களோட தப்ப அப்படியே மறைச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன தவறுகள் கூட வெளியில தெரியாத அளவுக்கு அவ்ளோ சூப்பரா மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஆனா, உங்கள மட்டும் அடுத்தவங்க முன்னால தவறானவங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிப்பாங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா, தெளிவா தூக்கத்துல எழுப்பி கேட்டீங்கன்னா கூட, உங்களுடைய பலவீனம் என்னன்னு அத அவங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அது எதுக்காக தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவைப்படும்போது உங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு, காயப்படுத்துறதுக்கு, உங்களுடைய பலவீனத்தையே உங்களுக்கு எதிரான ஆயுதமா திருப்பிடுவாங்க. ஸோ, அதனால தான் நான் பல தடவ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களோட பலவீனம் என்ன அப்படிங்கிறத ஒரு நாளும் அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா, அத வச்சு அவங்க உங்க தலை மேல ஏறி உட்காந்து மொளகா அரைக்க ஆரம்பிச்சுருவாங்க. நல்லாவே தான் உங்ககிட்ட பேசுவாங்க. கடைசியில அவங்க தான் உங்களுக்கு ஆப்பு வைக்க போறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்காம, புரிஞ்சுக்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ, அதனால உங்களோட பலவீனத்த என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. இவங்க எல்லாமே போலியான மனிதர்கள். அடுத்து 4வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தேவையில்லாத, பயன்படாத விஷயங்கள்ல என்னைக்குமே அவங்க ஈடுபடவே மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களால அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா, உங்க கூட ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து உங்களால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு ஒரு வசதிக்காக மட்டும் தான். ஸோ, உங்களால அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கிற பட்சத்துல, உங்க கூட நல்லாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. தேவைகள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க தான் சுதாரிச்சுக்கணும். இவங்கெல்லாம் போலியான உறவுகள் அப்படின்னு. அடுத்த 5வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உறவுகள்ல தெளிவான நிலைப்பாடு அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காதுங்க. எப்ப வேணாலும், எந்த நிமிஷத்துல வேணாலும் உங்கள கழட்டி விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப ரெடியா, தயாரா இருப்பாங்க. ஸோ, உங்களால அவங்களுக்கு எந்த தேவையும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அழகா உங்கள தேவையான இடத்துல கை கழுவி விட்டுட்டு, அவங்க வேலை பார்த்துட்டு அவங்க போய்க்கிட்டே இருப்பாங்க. இந்த 5 விஷயமும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலியான உறவுகள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் தான் இந்த 5 விஷயமும். இந்த 5 பாயிண்ட்டையும் நல்லா உங்க மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, இந்த மாதிரியான போலியான உறவுகள் கிட்ட நாம ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா, அதுக்கும் 5 பாயிண்ட் சொல்றேன். தெளிவா கேட்டுக்கோங்க. எல்லாரையுமே உடனே நம்புறது. நெறைய பேர நான் பார்த்துட்டேங்க.
சில பேர் ஒரு பொய்யான வார்த்தை சொன்னா கூட அதை உண்மைன்னு நினைச்சு எடுத்து வச்சுட்டு பேசுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்க ஏமாந்து போறதுக்கு காரணமே இதுதான். யார் என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்கன்னு அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதே கிடையாது. அவங்க சொல்றத அப்படியே நம்பிடுறது. ஸோ இது உங்களுக்கு சாதாரணமா வேணா தெரியலாம். பின்னால அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரையும் எடுத்த உடனே நம்பிடாதீங்க. அடுத்து 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருடைய பேச்சையும் உண்மை அப்படின்னு நம்புறது. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். நிறைய பேர் எத்தனை இடத்துல அடிபட்டாலும் அவங்க சொல்றது உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களோட தேவைக்காக மட்டுமே, அவங்களுடைய சுயநலத்துக்காக மட்டுமே, அவங்களோட சுயநலமான ஆலோசனைகளுக்காக மட்டுமே உங்ககிட்ட வந்து நடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிறவங்க கிட்ட ஏமாந்து போயிடாதீங்க. தவறான பாதைக்கு கொண்டுட்டு போயிடும். அவங்க சொல்கிற இந்த தேவைக்காக நடிக்கிற இந்த அத்தனை கேரக்டர்கிட்டையும் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே அது தவறான பாதைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. அடுத்து 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புகழ்ச்சிய உண்மை அப்படின்னு நினைக்கிறதுங்க. நம்ம கிட்ட வந்து ஒன்ன மாதிரி முடியுமா, உன்கிட்ட இருக்கிற கேரக்டர்லாம் அவகிட்ட இல்லவே இல்லை, ஒன்ன மாதிரி யாராலையும் முடியாது, நீ அவ்வளோ நல்ல கேரக்டர் அப்படின்னு தேவைக்காக மட்டும் உங்ககிட்ட வந்து ஐஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பெரும்பாலும் தேவைக்கான நடிப்பாக தான் இருக்குமே தவிர, இந்த மாதிரி உங்களை பற்றி புகழ்கிற இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கான கேரக்டர் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் போது மட்டும் உங்ககிட்ட வந்து ஐஸ் வைப்பாங்க. அதை நம்பிடாதீங்க. நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. அடுத்து 4வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொன்ன வார்த்தையை மட்டும் அப்படியே நாம் நம்புறதுங்க. செயல்களில் தெரியக்கூடிய உண்மைத்தன்மையை கவனிக்கவே மாட்டோம். ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்றது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நாமளே நம்பிக்கிறது. ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்க சொன்ன வார்த்தை வேறு மாதிரி இருக்கும். ஸோ சொல்கிற வார்த்தைக்கும் அவங்க நடந்துக்கிற விதத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 5வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னை விட அடுத்தவங்களுக்கு அதிகமான மதிப்பு கொடுக்கறதுங்க, முக்கியத்துவம் கொடுக்கறது. இப்படி முழுக்க முழுக்க உங்களை நீங்கள் டாமினேட் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் உங்களுடைய தேவைகளுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அது யோசிக்கிறதே கிடையாதுங்க. தன்னை விட அடுத்தவங்க தான் முக்கியம், அவங்க நல்லா இருந்தால் போதும், அவங்க வாழ்க்கையில் முன்னேறினா போதும் அப்படின்னு அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழ்வீங்களே தவிர உங்களுக்காக நீங்கள் எதையுமே செஞ்சுக்க மாட்டீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நல்லா இருந்தால் போதும், என்ன நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்களே தவிர அவங்க அதை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான், நீங்கள் மதிப்பாக மரியாதையாக கௌரவமாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் 4 பேர் உங்களை மதிப்பாங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. அதை மறந்து போயிட்டு முழுக்க முழுக்க அடுத்தவங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களோட மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கே தெரியாமல் போயிடும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. 5 விஷயம், யார் யார்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் யார் பொய்யா நடிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த இருக்கிற 5 விஷயம், நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எப்படி நம்பக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.